ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது. அந்த சம்பவங்கள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2025 ஆண்டில் கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த டிசம்பர் மாதத்தில் கடைசி நாட்களில் வந்திருக்கோம். ஸோ டிசம்பருடைய இறுதி நாட்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது ஜோதிட ரீதியாக சில தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆண்டு தொடங்கினதும் தெரியல, டக்குன்னு ஆண்டுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இறுதி நாட்களாவது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 1500 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்பவே தலைவிதி மாறப்போகுது. அந்த தலைவிதி அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறதன் மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் ஆண்டுடைய கடைசி நாட்கள் ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா புதிய ஆண்டு பிறக்கும்போது உங்கள் ராசிக்கு செம்மையாக பலமாக வாழ முடியும். அதனால் ஆண்டுடைய கடைசியாக ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பலன்களை நாம் பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னி ராசி கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான கணிப்பு கரெக்டாக இருக்கும். வீடியோ பாருங்கள். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு, அயனசைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் 2025 ஆண்டுடைய கடைசி நாட்கள் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் ராசிக்கான பலன்களை இப்போ அதிரடியாக பார்க்கலாம் வாங்க. சாந்தமும் அமைதியுடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் எதிர்பார்த்த பயங்கரமான காரிய வெற்றி ஒன்று கிடைக்க போகுது. மனதில் அதனால் தன்னம்பிக்கை மெயினாக உங்களுக்கு கூட போகுது. இனிமேல் நீங்கள் துணிச்சலாக எதில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வாகை நீங்கள் சூட முடியும். உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக கௌரவம் அந்தஸ்து உயரும், வீண் செலவுகள் உண்டாகும். அந்த செலவுகள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் நினச்ச பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய தொழிலை விரிவாக்க செய்யக்கூடிய முயற்சியில் ஆண்டுடைய கடைசி டைம் ஈடுபட்டிங்கன்னா அதற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கிறது இருக்குது. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு தோன்றும். அதை சமாளிக்க முயற்சி பண்ணுவது ரொம்ப முக்கியம். தொழில் பொறுத்த வரைக்கும் போட்டிகள் இருக்கும், அதை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்ய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் புதிய தொடர்புகள் உத்தியோகத்தில் ஏற்படுத்திக்கும் போது அந்த தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். ஸோ புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. குடும்பத்தில் கூட சுபகாரியம் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடைபெறும். மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுத கழிக்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அந்த மாதிரி பொழுத கழிங்க. அது இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கும். ஆன்மீக பணிகளில் கூட உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பொன்பொருள் சேர்க்கையானது மெயினாக உங்களுக்கு உண்டாகும்.
நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். இதனால் வாகன வகையில் லாபமானது ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த டைம் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. இல்லைனா வெளி தொடர்புகளில் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். ஸோ வெளி தொடர்புகளில் இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் கன்னி ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருங்க. அப்புறம் பெண்கள் உங்களுக்கு என்னப்படி காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உங்களுக்கு உயர அது ஒன்று தான் வழி. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இந்த ஆண்டு கடைசியாக செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகள்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் எண்ணிய வகையில் கைகூடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. தேவையான நிதியுதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணி சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை இந்த டைம் பெறுங்க. மாணவர்களுக்கு கூட பாடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. மெயினாக திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். அதனால் திட்டமிட்டு செயலாற்றுங்க. ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த மாதிரி தான் ஆண்டுடைய கடைசி நாட்கள் உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது உத்திர 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறத்துக்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்க. திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்த உங்கள் எண்ணம் ஈடேறும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே இருக்குது. அப்புறம் அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளும். தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகள் செய்வது நன்மை தரும். அதை செய்யாமல் மட்டும் அஸ்தமில் பிறந்த கன்னி ராசிக்காரங்க இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரலாம். மெயினாக வேலையில் கவனமோடு செல்வது நல்லது. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லது நடக்கும். ஸோ இதில் பிறந்தவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இன்னும் எக்ஸாக்டாக 2025 ஆண்டு முடியறதுக்கு 8 நாட்களே இருக்குது. ஸோ 2025 ஆண்டுடைய கடைசி இந்த 8 நாட்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக இந்த டைம் என்ன பண்ணுன்னா, நவக்கிரகத்தில் புதன் இருக்கிறார்ல, அந்த புதனுக்கு பால் அபிஷேகம் செய்து தீபமேற்றி வணங்கி வரணும். இதை இந்த ஆண்டில் கடைசியாக நீங்கள் செய்கிறதுனால புதிய ஆண்டு வரும்போது புத்திசாலியும் உங்களுக்கு கிடைக்கும். சிக்கலான பிரச்சனைகளை கூட எளிதாக தீர்க்க முடியும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை கன்னி ராசிக்காரங்க மறக்காமல் செய்திருங்க. அப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பரில் 29, 30 இந்த ஆண்டுடைய கடைசி இந்த சந்திராஷ்டம தினத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டு கடைசியாக 3 நாள் இருக்குது. 22, 23, 24 இதெல்லாம் அதிர்ஷ்ட தினங்கள். அப்புறம் சந்திராஷ்டம தினம் 29, 30. ஸோ முழுசாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டுடைய கடைசிக்கானதை சொல்லிட்டேன். இதை தெரிஞ்சு
தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்க பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.